ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலாளி தன்னுடைய மேனேஜர்கிட்ட தீபாவளி ஸ்வீட் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சான்னு கேட்கும்போது, இன்னும் பியூனுக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உள்ள வராங்க. ஸ்வீட் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்த முதலாளி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, சார் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஸ்வீட் எனக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலாக பணம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இதை பார்த்த மேனேஜர் முதலாளி கிட்ட, எனக்கு தெரியும் சார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பல இடத்துல வேலை செய்வாங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்வீட் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்ததால அது எதுக்கு வேஸ்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாது போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த பொண்ணு பாவங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஸ்வீட் வந்து ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த முதலாளி, மேனேஜரை நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போறாரு. அந்த பொண்ணு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மருந்து வாங்குறாங்க. மருந்தோட ரேட் 5000 சொன்ன உடனே அந்த பொண்ணுகிட்ட காசுல என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனா அந்த கடைக்காரர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்பதான் அந்த முதலாளிக்கு புரியுது எதுக்காக அந்த பொண்ணு பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு கிட்ட அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஓப்பன் பண்ணி பாருமா, இந்த ஸ்வீட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுல பணம் இருக்கு. முதல்ல இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உன்னுடைய பையனுடைய உடம்பை சரி பண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு.